நீ உன் நிலமும் சபிக்கப்படும். 1.5 இன்ச்சஸ் ஆழம் வரைக்கும் இறை ஊழியரான இயேசு கிறிஸ்து தாழ்ச்சியோடு நமது பாவங்களுக்காக முழுமையாக இறந்தார் என்ற மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு அணியப்பட்ட முள்முடியின் வரலாறு ஒரு புதியதொரு வரலாறாக ரோமானிய ஆட்சியுரிமையில் நாம் காண்கிறோம். இதுவரையில் ரோமானியர்கள் எந்த தண்டனைக்கு உள்ளான நபர்களுக்கும் முள்முடி சூட்டவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவுக்கே முதல் முறையாக முள்முடி சூட்டப்பட்டது. அதற்கு காரணம், இயேசு யூதர்களின் அரசர் என்ற அந்த பதவியை அவர்கள் ஏற்க மறுத்ததாலும் அதனை கேலி செய்யும் வண்ணமாகவும் அவர்கள் இயேசுவுக்கு முள்ளால் கூடிய முள்முடியை சூட்டி ஏளனம் செய்தார்கள். அதோடு நின்று விடாமல் ஒரு அரசருக்குரிய செந்நிறை ஆடையையும் ஒரு நாணல் கோலையும் கொடுத்து அவரை அவமானம் செய்தார்கள். இந்த முள்முடியின் வரலாறு தொடக்க காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் தொடங்கியிருந்தாலும் இது 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 5ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியான கிபி 409 முதலில் இந்த முள்முடி இறை வழிபாடானது பொது நிலையிற்கு வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அது பல நூற்றாண்டுகளாக சிறிது சிறிது வளர்ச்சியடைந்து 1238ஆம் ஆண்டு 9ஆம் லூயிஸ் அவர்களால் பிரான்ஸ் நாட்டில் முதலில் இந்த இறை அனுபவ வழிபாடு முள்முடி வழிபாடு பொது நிலையினால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த முள்முடியின் இறை அனுபவம் நாம் எங்கிருந்து பார்க்கிறோம் என்றால், நாம் விவிலியத்தின் பின்னணியில் நாம் பார்ப்போம். தொடக்க நூல் 3:17 மற்றும் 18 நாம் இவ்வாறாக பார்க்கிறோம். நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்து கடவுளிடமிருந்து சாபத்தை பெற்ற பொழுது, நீ உன் நிலமும் சபிக்கப்படும், உன் நிலத்திலிருந்து நீ வேர்வை சிந்தி உழைப்பாய், உன் நிலம் முட்புதலாலும் முட்செடிகளாலும் நிரப்பப்படும் என்று கடவுளுடைய சாபத்தை நீக்கும் வண்ணமாக இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி சாபம் போக்கும் கழுவாயாக அமைகிறது. இந்த முள்முடியானது ஏதோ ஒரு வீட்டை போல வட்ட வடிவமுடைய ஒரு முள்முடி அல்ல, மாறாக அது ஒரு தலை பாகாயை போல தலை முழுவதும் முற்களால் குற்றக்கூடிய ஒரு முள்முடியாகவே ஒரு கிரீடத்தை போலவே வடிவமைக்கப்பட்டது. அதனால் இந்த முள்முடியை தலையில் வைத்து அவர்கள் துன்புறுத்துகிற போது இயேசுவின் தலை முழுவதிலுமிருந்து இரத்தங்கள் வழிந்தோடியன. சில குறிப்புகளில் இந்த முள்முடியின் ஆழம் 1.5 இன்ச்சஸ் ஆழம் வரைக்கும் அது சென்று இயேசுவின் தலையை துன்புறுத்தியது என்று கூறுகிறார்கள். எனவே இந்த துன்பங்களின் வழியாக இயேசு நம்முடைய பாவங்களை போக்கினார். நாம் பார்க்கிறோம், பாவங்களை போக்கும் கழுவாயாக இஸ்ரேல் மக்கள் செம்மறி ஆட்டுக்குட்டியின் தலையை வெற்றி இரத்தத்தை சிந்தி நமது அல்லது மனித பாவங்களை போக்கினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தலையிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தினால், அதுவும் முள்முடியினால்
உருவாக்கப்பட்ட இரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டு நமது பாவங்களை போக்கும் கழுவாயாக நம்மை கொடுத்து நம்மை மீட்டார். அந்த இயேசுவின் முள்முடியின் ஆன்மீகத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நமது பாவம் போக்கும் கழுவாயான இந்த முள்முடி நமது வாழ்வின் புனிதத்திற்கு ஒரு அடித்தளமாகவும் முள்முடி நமது பாவத்தை போக்கிய கழுவாயாகவும் என்று இந்த தவா காலத்தில் நாம் புனித வாழ்வுக்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். இந்த புனிதம் நமது வாழ்வின் துன்பங்களையும் துயரங்களையும் மத்தியிலும் இறை ஊழியரான இயேசு கிறிஸ்து தாழ்ச்சியோடு நமது பாவங்களுக்காக முழுமையாக இறந்தார் என்ற முழுமையான சிந்தனையோடு நாமும் பிறருடைய பாவங்களை போக்க தாழ்ச்சியோடு துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்று நாம் புனித வாழ்வுக்கு நம்மையே தயார் செய்வோம். இறை நம்பிக்கையாளராக வாழ தொடர்ந்து இந்த முள்முடி வரலாற்றில் நாம் பங்கு பெறுவோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.